வீட்ல வந்து ஒரு சில நேரம் அவங்க டீச்சரா மாறிடுவாங்க. எங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க இப்ப. அதுதான் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை பார்க்கும்போது. குட் மார்னிங்க. எங்கள் கிட்டோட டிஎம்ஐடி டெஸ்ட்டுக்காக தான் ஃபஸ்ட்டு அந்த பவர் ஆஃப் மைண்டுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கேட்கும்போது அந்த டிஎம்ஐடி டெஸ்ட்டை பற்றி சொன்னாங்க. எனக்கு வந்து பர்சனலாக என் ப்ரொஃபஷன் வந்து ஹெச்ஆராக இருக்கும்போது என்னன்னா, நான் ஒரு 5-6 இயர்ஸ் பேக் வந்து எங்கள் ப்ரொஃபஷனில் ஒரு சில கம்பெனிஸில் வந்து இந்த மாதிரி டிஎம்ஐ டெஸ்ட் எடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் சீனியர் பொசிஷன்ஸு, கொஞ்சம் இந்த மேனேஜர் லெவலில் இருக்கிற பொசிஷன்ஸ்க்குலாம் வந்து ஃபைனல் செட் ஆஃப் டிஸ்கஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட் எவ்வளோ வர்த்தியாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்து யூஸ்வலாக இந்த டெஸ்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நாலேஜ் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ இங்கே அது கிடைக்கும் போது எனக்கு அது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ வந்து என்னன்னா, இந்த டெஸ்ட் எடுக்கும்போது என்ன நம்ம கேரக்டர்ஸ் என்ன, பாப்பாவோட எப்படி இருக்கும், ஈவன் எங்களுக்கும் டெஸ்ட் பண்ணோம் 2 பேத்துக்குமே. ஸோ மோர் ஆர் லெஸ் அந்த டெஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு 80 to 85% வந்து எங்களோட கேரக்டர்ஸ் ஆகிற மாதிரி தான் வந்துச்சு. லைக் எனக்கு, ஒய்ஃபுக்கு, பாப்பாவுக்கு 3 பேருக்குமே எடுத்தோம். அண்ட் பாப்பாவுக்கு வந்து பிஹேவியரல் வைஸ் வந்து நாங்கள் எதுக்காக மெயினாக இது பண்ணோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஒரு ஹேபிட் வைஸ், பிஹேவியரல் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும், அண்ட் கொஞ்சம் பெரியவங்கள்ட்ட ரெஸ்பெக்ட், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து அவளோட பிஹேவியரில் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்பவுமே அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், ஒரு சில பேசும்போது வந்து ஒரு சில கூச்சப்பட்டு வெளியே ஓரமாக நின்றுக்குவா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வெளியே இது பண்ணிட்டு ஃப்ரீயாக பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காக தான் வந்து நாங்கள் மெயினாக இந்த கோர்ஸ் இது பண்ணோம். அண்ட் டிஎம்ஐடி எடுத்து பார்த்தோம், எங்களுக்கு அதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த கோர்ஸில் நாங்கள் இது பண்ணோம், ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கோர்ஸில் விட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் எங்களுக்கு, அவளுக்குள்ள அந்த கொஞ்சம் அவளுக்கு அந்த அடிக்கடி மைண்டு வேகாக வந்து எங்காவது திங்க் பண்ணிருப்பா, அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆச்சு. அது போக அவளுக்கு வந்து நிறைய ஸ்கில் இருக்கு. பட் என்னன்னா, ஒரு சிலத்துல எப்படி பேசுறா மற்றவங்க கிட்ட பயப்பட்டு, இப்போ யாராவது வந்து வீட்டுக்கு ரிலேட்டிவ் வராங்க, ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டா. ஸோ இப்பெல்லாம் வந்து ஓப்பன் அப் பண்ணி அவளே ஃப்ரீயாக பேசுறா. ஸோ அது எல்லாமே இங்கே வந்து மிங்கிள் ஆகி அவளுக்கு லைக் அவளுக்குள்ள என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. பட் வெளியே அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல்ஸ் வந்து இங்கே என்னங்கிறது தனியாக ஃபோக்கஸ்டாக இருக்குன்னு பார்க்கும்போது நிறைய விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதையெல்லாம் அப்ஸ்கில் பண்ணுறதுக்காக தான் நான் மெயினாக டிஎம்ஐடி விட்டோம். ஸோ அதில் இந்த இன்ட்யூஷன் இதுன்னெல்லாம் ஒன்று சொன்னாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ ஒருத்தவங்களுக்குள்ள இவ்வளோ இது இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. பட் இப்போ அவள் வந்து எங்களுக்கு சொல்லும்போது கான்சென்ட்ரேட் பண்ணணும், அவள் நெத்திக்கிட்ட இங்கே கொண்டு வரணும் அந்த ஃபோக்கஸ் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி தரும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு வந்து இந்த அளவுக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சுங்க. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ஓவரால் எங்களுக்கு இது சேர்த்துனதுலேருந்து இப்போ வரைக்குமே அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான இது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இங்கேயும் எங்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே எங்களுக்கு நாங்கள் என்னென்ன இது சொல்லியிருந்தோமோ, ஃபர்ஸ்ட் நீங்கள் பேபி கிட்ட என்னென்னலாம் மாற்றணும், நாங்கள் என்னமெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது எல்லாமே வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இங்கே பண்ணி கொடுத்தாங்க. கிளாஸஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்த சேஞ்சஸ்னு பார்க்கும்போது, ஒரு அந்த ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஹெசிடேட் ஆவாங்க. ஒரு விஷயம் போய் கேளுங்க அப்படின்னா ரொம்ப ஹெசிடேட் ஆவாங்க. இப்போ அதெல்லாமே கம்மியாயிருக்கு. ஷைனஸ் அண்ட் ஹெசிடேஷன் வந்து ரொம்பவே நல்லா கம்மியாயிருக்கு. கொஞ்சம் தைரியமா பேசுறாங்க. அப்புறம் வீட்ல வந்து ஒரு சில நேரம் அவங்க டீச்சரா மாறிடுவாங்க. எங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க இப்ப. அதுதான் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை பார்க்கும்போது. ரொம்ப தேங்க்ஸ்.